இவன் ஒரு ராஜ பதவிக்காக தன்னை உயிருக்குயிரா காதலிச்சிட்டு இருந்த நம்ம ஹீரோயினை ஏமாத்திடுறான். இதனால கோவமான நம்ம ஹீரோயின் அவனோட குழந்தைக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறா. அது என்ன சாபம்னா, 16 வயசு வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த அந்த பொண்ணு 16 வயசு தாண்டின பிறகு அவ ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிருவாளாம். அவளை உறக்கத்துல இருந்து எழுப்பணும்னா அவளோட ட்ரூ லவ் வந்து முத்தம் தரணுமா. இதனால வருத்தப்பட்ட ராஜா 3 ஏஞ்சல்ஸ கூப்பிட்டு அந்த குழந்தைய கொடுத்து வளர்க்க சொல்றான். அந்த குழந்தைய பார்க்க போன ஹீரோயின் அந்த குழந்தைய ரொம்ப பயன்படுத்துறா. ஆனா அந்த குழந்தை இவளை பார்த்து பயப்படாம சிரிக்க ஆரம்பிச்சிருது. இதனால அந்த குழந்தைய ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைக்கு எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பப்பெல்லாம் போய் காப்பாத்த ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிக்கிறதுனால தன்னோட காட் மதரா நினைச்சு வளர்ந்துட்டு வருவா. அந்த சமயத்துலதான் நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த பொண்ணு 16 வயசு ஆக போகுதுன்ற விஷயத்த சொல்லுவா. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் தப்பு பண்ணிட்டோமேனு ரொம்பவே கஷ்டப்படுறா. அதே நேரத்துல அந்த பொண்ணை வளர்த்தின 3 ஏஞ்சல்ஸும் சாபத்தை பத்தின உண்மையை உளறிடுறாங்க. இத கேட்டு மனசுடைஞ்சு போன அந்த பொண்ணு திரும்ப அரண்மனைக்கே போயிடுறா. அந்த சாபம் பழிக்கிறனாலும் வருது, அவளும் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறா. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் அவளை பாக்கிறதுக்காக அரண்மனைக்கு போறா. தூக்கத்துல இருந்த அந்த பொண்ணை பார்த்து மனசுடைஞ்சு அழுக ஆரம்பிச்சிடுறா. இது எல்லாமே என்னோட தப்புதான்னு சொல்லி அழுதுகிட்டே அவன் நெத்தியில முத்தத்தை கொடுக்கறா. குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம எழுந்து போலான்னு போகும்போது அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினோட கைய பிடிக்கிறா. அந்த பொண்ணு கண் முழிச்சதை பார்த்த நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. அந்த பொண்ணோட ட்ரூ லவ் வேற யாரும் இல்லைங்க, அந்த பொண்ணு காட் மதரா நினைச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் தான்.